பெரியவங்க நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அழகான பொண்ணு அருமையா வளர்த்திருக்கிறேன், அதுவும் ஆட்டத்தோட வளர்த்திருக்கிறேன். பாராட்டப்பட வேண்டிய தாய். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்களே, சொன்னாதானே தெரியும். பிசினஸ் மேக்னட், ஜிஞ்சர் பிஸ்கட், காஷ்மீர் நட் மார்க்கெட், கோகனட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. ஆசை வந்தாலும் சரி, ஆவேசம் வந்தாலும் சரி, பணத்தாலே அடிப்பேன். என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது, நீங்க சொன்னா தருதான். அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவுமே இங்கே இருந்து விருந்து சாப்பிட என்ன கேட்கிறேன். அது எவ்வளவு வேணாலும் தகுங்க, அதுக்கு கணக்கேதுங்க. கணக்கே இல்லையா? அப்ப இந்த அப்படி 1000 ரூபாய். உனக்கு என்ன வேணும்? இவர் 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அத சொல்லுங்க. அதுக்கு மேலே நம்ம 5000 தரோம். பம்பாய் மேலே இருந்து மணி ஆர்டர் பண்றான். என்ன சொல்றான்? சொல்றதுக்கு என்னங்க இருக்குது, வாங்க விருந்து சாப்பிட. இப்படி வந்து பாருங்க. இங்க 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 வந்து பாருங்க. எடுக்க பணத்தை. முதல்ல புண்ணு வரட்டும். வரும் வரும், அது வராம எங்க போகும்? நான் போய் அவளை அனுப்பி வைக்கிறேன், நீங்க எடுக்க பணத்தை. அரே நிம்பல் படா உஷார் கொளவி. இந்த பணம் ஜல்தி போய் புன்கி அனுப்பி வை. அச்சா அச்சா, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். மாலா மாலா, இது உனக்கே நல்லா இருக்காமா? இப்படி செய்தா நம்ம எப்படிமா வாழறது? அம்மா, நீ நல்லா இருக்கணும் தானமா நான் இவ்வளவு பாடுபடுறேன். இத்தனை நாளா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சேன். இருக்கிறவன் லட்சாதிபதி அம்மா, லட்சாதிபதி இருக்குது. இந்த காலத்துல எவன் தருவான்? போடாப்பா, போய் நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அவனை வசமா கைக்குள்ள போட்டுக்கோ. அப்புறம் காலத்துக்கு நீதான் ராணி. போடாமா, என் கண்ணு இல்ல, போ. அம்மா, அவருக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருக்குதா? அடி பைத்தியக்காரி, அப்படி இல்லாம இருந்தா இப்படி 5000 தூக்கி மொத்தமா கொடுத்திருப்பானா? அப்பா, என்ன கல்யாணமே செய்துக்க சொல்லம்மா. ஐயோ ஐயோ, தலைவிதி. அவன் என்ன சாதாரண சேட்டா? எவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் வந்து உன்னை கட்டிக்குவானா? ஆசை நாயகியா தான் வச்சுக்குவான். ஆசை நாயகியா இல்ல, வேலைக்காரியா வேணும்னாலும் இருக்கேன். ஒரு தாலிய மட்டும் கட்டிட சொல்லுமா. நான் சொல்லிட்டா மட்டும் அவன் கட்டிடுவானா? இந்த மாதிரி வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணை எவன் கட்டிக்குவான்? அட, அப்படியே அவன் கட்டிக்கிட்டாலும் அவனை ஊர் உலகம் சும்மா விடுமா? இல்ல நீதான் நிம்மதியா வாழ முடியுமா? காலத்துக்கு கஷ்டப்பட்டுத்தான் சாகணும். வீணா ஏதேதோ கனவெல்லாம் காணாத. போ, போய் நான் சொன்னபடி நடந்துக்கோ. அம்மா, இதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏண்டி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? போனா போகுதுன்னு பார்த்தா பழைய பாட்டை நான் பாடுறேன். எங்கேயோ பிறந்தவளை எவனா கொண்டாந்து ஏன் தலையில கட்டிட்டு போக? நான் ஒண்ணுக்கு பார்த்தா அவனை விலை கொடுத்து வாங்கி இப்படி அருமை பெருமையா வளர்த்தது இதுக்குத்தானா? பணத்துக்காகத்தான் எனக்கும் தெரியும். அதுக்காகத்தான் வெக்கத்தை விட்டு ஆடி பாடி சம்பாதிக்கிறது. இன்னும் இப்படி வேற சம்பாதிக்கணுமா? என்ன என்னென்னமோ ஆசை வச்சு உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தனே. உண்மையான அன்போடவா வளர்த்தீங்க? ஆடு கோழிய வளர்க்கிற மாதிரி வளர்த்தீங்க. இப்போ அறுத்து அறுசுவையோட தின்ன பாக்குறீங்க. அடி பாவி, என்ன பார்த்தா இப்படி கேட்ட? நீ நாசமா போவ. உன்னை இன்னைக்கே தொலைச்சு தலைய முழுகிடுறேன். என் வயிறு எரியுதே, என் ரத்தம் கொதிக்குதே. 5000 எவன்டி கொடுப்பா? எவன் கொடுப்பா? 5000 எவன் கொடுப்பா? போச்சே போச்சே. இதே வீடுதான். போலீஸ், இதோ அந்த ரூம்ல தான் அந்த மார்வாடி தங்கி இருக்கிறான். ப்ளீஸ் குயிக். ஐயோ, போலீஸ் போலீஸ் போலீஸ். போலீஸ் வந்துருச்சு, போலீஸ்.
வைங்க. கீதா, இந்த யாருன்னே உனக்கு தெரியலையா? உங்களை தொடக்கூட எனக்கு அருகதை இல்லை. பிரபா, நான் சொன்னதை நீங்க நம்பலாம், ஆனா இந்த உலகம் நம்பவே நம்பாது. இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரி. கீதா, இனிமே உன்னை பொறுத்தவரை என் உள்ளம்தான் உனக்கு உலகம், என் முடிவுதான் உலகத்தின் முடிவு. கீதா, உன் பிரிவால் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த திருவிழாவுக்குமே போனதில்லை, இனிப்பான எந்த பண்டத்தையும் தொட்டது கூட இல்லை. எங்க அப்பா என் திருமண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உன் நினைவுதான். கீதா, அதுக்கு நான் தகுதி இல்லாதவ பிரபா, தகுதி இல்லாதவ. இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்த ஒருத்தி உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் ஒரு நாளும் சம்மதிக்காது. கீதா, நான் செத்த பிணத்துக்கு சமம். இனிமே என்ன பிழைக்க வைக்க யாராலையும் முடியாது. முடியும் கீதா, என்னால முடியும். பிரபா, இந்த உலகத்தோட எதிர்த்து போராட விரும்புறீங்களா? அது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? கறி எடுக்கிற சுரங்கத்துல கனகம் எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வைரம் எடுத்தேன்னு சொல்றேன், அப்ப நம்புவாங்க இல்லையா? வேண்டாம் பிரபா, இந்த நிலையில என் அம்மா அப்பா கூட நான் அவங்க பெண்ணுன்னு சொல்ல வெட்கப்படுவாங்க. உனக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுதான் அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இந்த நேஷன் பூராவுக்குமே ஒரே சென்சேஷனியா. கொத்தமல்லி சட்னி டு கோழி பிரியாணி எல்லாமே கிடைக்குங்க. கோயில் கதவு மாதிரி திறக்கிற வாய மூடியா? ஐயா தாயா, திறக்கிறவன் தாயா மூடையா? சொர்க்கம் தெரியுமா? தெரியாது. அந்த சொர்க்கத்தை செத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். இந்த சொர்க்கத்தை பார்த்தே சாகலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அங்க லிப்ட் கிடையாது, இங்க லிப்ட் உண்டு. என்ன யோசனை? யாரு யோசிக்கிறது? அறைய காட்டுப்பா, மனுஷன் குளிர்ல விரைச்சு போய் நிக்கிறேன். விரைச்சி நிக்கலாம், தப்பு இல்ல. விரைச்சி படுத்துடக்கூடாது. பாய் மலைக்கு பொறுத்த பயல. ஏண்டா எதிரொலியா கிளப்புறேன்? நீயா அத்தையை பார்க்க போல? அத்தையும் பாக்குறேன். முதல்ல இத்த பாத்துப்புட்டு அப்புறம் அத்தைய பாத்துக்கிறேன். வெட்டி பிடிக்க எடுத்துக்கடா. முதல்ல இத்த கொண்டு போய் லிப்ட்ல தள்ளு. இவன் தான் ஹோட்டல் பாயா? போயா பாயா. ஹாய். என்ன சார் வேணும்? ஏயா உங்ககிட்ட என்னங்க சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்னையே கேக்குறியா? உங்களை கேட்காம கேட்கறதுக்கு உள்ள வேற யாராவது இருக்காங்களா? ஒரு ஆளுக்கு இங்க தனிங்க நத்தம் போடுது. கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் சொல்ல சொன்னீங்களா? இன்னும் சப்ளை பண்ணல? சப்பளம் இல்ல லட்சணத்தை உள்ள போய் பாரியா. கீழே வச்சு விட்டானா? நைட் கவுன் எல்லாம் கோச்சுக்கு விட நடந்துக்கிறான். போய் தள்ளுங்க. வாட்? ஏன் சார் வெட்டித்தரமா வர நாள் நின்னு வளவலான்னு கத்துறீங்க? நீங்க கேட்டது கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் அவ்வளவுதானே? ஆமா. இந்த பாருங்களேன், சூப்புக்கு கோழியும் ஆம்லெட்டுக்கு முட்டை இருக்குது, அடிச்சு நொறுக்க வேண்டியதானே? சூப்பர் தீல் பூச்சி எடுக்கிறதா? என்னையா விளையாடுறேன்? நான் 1000 ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் மிஸ்டர். தங்கி இருக்கலாம், ஆனா இந்த ஹோட்டல் இருக்குதே, இதோட டைப்பே ஒரு டைப். சாதாரண ஹோட்டல் எல்லாம் காப்பிய கலந்து கொண்டு வைப்பான். அதை விட பெரிய ஹோட்டல்ல காப்பின்னு கேட்டா டிகாக்ஷன் தனியா, பால் தனியா, சக்கரை தனியா கொண்டு வைப்பான். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கொண்டு வச்ச உடனே கலக்கி கொடுப்பான். இங்க எப்படி தெரியுமா? நீங்க சொன்னாலும் கலக்கவே மாட்டோம். கொண்டு வர முறை எப்படி தெரியுமா? ஹே பாய், என்ன கொண்டு போற? அஞ்சான பெட்ரூமுக்கு ஒரு கப் காபி. ஒரு கப் காபி. பாத்தீங்களா, ஒரு குடும்பத்தையே கொண்டு போற மாதிரி கொண்டு போறான். அதான் சார் இந்த ஹோட்டல். இங்க பாருங்க, பச்சை காபி கொட்டை, வறுக்கிற மிஷின், இது அரைக்கிற மிஷின். இது சரியா அரைக்கிறேன்னா வடிகட்டுறதுக்கு இது, இதோ சர்க்கரை,
இது பால். வர்றவங்க அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா உங்க நாக்கு எவ்வளவு நீளம் நம்மளால சொல்ல முடியாது பாருங்க. எடுத்துட்டு போப்பா. குயிக்லி. ஏங்க பாலை மட்டும் கொடுக்குறீங்க? பசியும் கூட அனுப்பிச்சீங்கன்னா காப்பி சாப்பிடாம இப்படி கறந்து கறந்து சாப்பிடட்டும். போயா உன் ஹோட்டல் நீயும். யோ, தயா சலிச்சுக்கிறேன். ரூம் வேணும்னு கேட்டப்ப செங்கலை சிமெண்ட் கொடுத்து நீயே கட்டிக்கன்னு சொல்லாம இருந்தமே. அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்படி வந்தவங்க எல்லாம் கட்டின ஹோட்டலா இது? உம்ம ஹோட்டல்ல பெரிய மனுஷன் தங்க மாட்டான். நீ தான் தங்குவ. சமயக்காரன் தங்குவான். அவசியம் இல்ல. சமயக்காரர் வேணுமா? அவரையும் சப்ளை பண்றோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் 5 ரூபாய். சார் ரிசர்வ் செய்திருக்கிற 16ஆம் நம்பர் ரூமுக்கு ஆள் வந்திருக்காங்க. இல்லை, ரிசர்வ் பண்ண வந்தா ஏன்டா அழுகுற? இல்ல. ரூமை திறந்து விட்டு அவங்க உள்ள போக சொல்லு. எஸ் சார். போடா. சத்துமா. நீ ஏன் வர்ற? சமயக்காரன் அனுப்பு. இங்க பசி உயிர் போகுது. அவசரப்படாதீங்க. சமயக்காரர் அனுப்புறேன். அவர் பண்ணி போடட்டும். அதுக்கப்புறம் காபி கொண்டு வா. கீதா, இங்க வந்து நில்லு. சூடா இருக்கு. ஏன் நின்னுட்டு இருக்க? உட்கார. இந்த ரூமே போதுமா இல்ல இன்னொரு ரூம் புக் பண்ண சொல்லட்டுமா? ஏ எதுக்கு? ஒருவேளை நீ தனியா இருக்க விருப்பப்பட்டா அதனாலதான் கேட்டேன். ஆல்ரைட், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். பிரபா, காஃபி கொண்டு வர சொன்னீங்க. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். நெவர் மைண்ட், நீ சாப்பிடு, நான் வந்து சாப்பிடுறேன். என்னடா பண்ற? வந்து சார் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? ஏண்டா, இளம் தம்பதிகள் வந்து ஜாலியா இருந்தா லவ் சீன் பாக்குறியா இல்ல வேர்ல்ட் பை நைட் சினிமா பாக்குறியாடா? நீங்க என்னங்க சார் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க போலுது, ஒண்ணுமே தெரியல. செருப்பு கட்டடி. அடிக்கவே இல்லை. ஏடா இப்படி அலற? அப்புறம் ஆளு என்ன வேலைடா அது? இல்ல சார், இல்ல சார், அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க என்னமோ காலம்பரம்ல இருந்து கதவை திறக்கல சார். காலம்பரம் புடிச்சு இங்கே அடிக்கிறியா? இல்ல சார், போன மாசம் ஒரு ஜோடிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோன்னு பார்த்தேன் சார். கழுத, இங்க சரிடா. 3ஆம் நம்பர் பாத்ரூம் கதவுல ஏன் ஓட்ட போட்ட? ஓட்ட சின்னதா இருந்தது, அதை பெருசாக்கணும் சார். உனக்கு பத்தல இல்ல? மிஸ்டர், உனக்கு அறிவில்ல? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இப்படிதான் உள்ள வர்றதா? அது வந்து நீங்க கதவை தாப்பா போடாம உங்க புருஷன் உங்களுக்கு தலை பின்னி விடுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏமன், இந்த ஹோட்டல் ஜெயிலா எப்பவும் பூட்டி வைக்க. கதவை தட்டிட்டு உள்ள வர்றதில்ல? அது வந்து ஏன் உனக்கு கூட தெரியுமே. இது வந்து காலையில இருந்து கதவு திறக்கவே இல்லையா? இது மாதிரி போன தடவை கதவு சாத்தி இருந்த இடத்துல ஒரு தற்கொலை நடந்து போச்சு. அது மாதிரி கேஸ் ஆகும்னு நினைச்சேன். இவருக்கு இதே வேலைங்க. நீ எப்ப இங்க வந்த? பையன் ஏதோ குடும்பத்துல செஞ்சான்னு அவன் மேல புத்தகத்தை விட்டு அடிக்க போய் யூ காட் இட். தட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா ரூம் நம்பர் 16க்கு வந்திருக்கிறது நீதானா? நான் யாரோ என்னமோன்னு பேசாம இருந்துட்டேன்டா. பாவி பிரபா, 2 பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? இந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா நான் தான்டா இருந்துட்டு இருக்கிறேன். ஃபாரின்ல இருந்து எப்போ வந்த? என்ன வேலையா இங்க வந்திருக்க? எஸ்டேட் வேலையா வந்திருக்கேன். இனிமே இந்த ஊர்ல தான் நிரந்தரமா இருப்பேன். பங்களா ரிப்பேர்ல இருக்கிறதுனால இங்க வந்து தங்கி இருக்கேன். கிரீன்ஃபீல்ட் எஸ்டேட்டை எங்க ஃபாதர் தான் வாங்கியிருக்காரு. அப்படியா? அதான் நான் எஸ்டேட் மேனேஜர் வந்து ரூமை புக் பண்ணிட்டு போனா இப்ப தெரியுது. தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறதாக ரூம் பாய் சொன்னா. எப்படா கல்யாணம் ஆச்சு? பாரினா லோக்கலா? எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். ஓஎஸ், போய் சீக்கிரம் வந்துரு. அது வரைக்கும் அவன் வைஃபை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியம், ஏண்டா அறிமுகப்படுத்துறேன்னு பாக்குறியா? இந்தாடா
உனக்கு எவ ஒய்ஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே. அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறையா? பட எனக்கு பேசி தெரியும். மார்னிங் சிஸ்டர். நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். என் பேரு சத்யம். பிரபாகருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சோ மச். என்னடா பிரபாகருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துட்டு உன் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறியா? என்னமா பண்ண சொல்ற? காலேஜ் விட்ட கையோட கன்னியாகுமரிக்கு போனேன். அங்கிருந்து கள்ளதோணியில கொழும்பு போனேன். என்னம்மா சிரிக்கிற? பிரபாகர் கூட நான் எப்ப பேசினாலும் இப்படித்தாம்மா சிரிப்பான். உன்னை பார்த்தா எஸ்டேட் ஓனர் மருமக மாதிரியே தெரியலம்மா. ரொம்ப சிம்பிளா இருக்க. அப்படித்தான் இருக்கணும். நானும் பிரபாகர் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். என்னமோ அவசர வேலையா வெளியே போடான்னு சொன்னா சர்தான் போடான்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். ஏமா நிக்கிற? உட்காரு. நான் ஒண்ணும் அண்ணியே இல்லம்மா, உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உட்காரு. இந்த ஹோட்டல் இருக்குது ஜெனரல் ஸ்டோர்ஸ் மாதிரி. கேட்கிற சாமான்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா வர்றவங்க தான் சமையல் பண்ணிக்கலாம். 8ஆம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்துருக்குது. அது காப்பி போடுறச்சு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? காப்பி எல்லாம் கொட்டி போச்சு. காப்பி விடுறா அந்த ஆள் என்னாச்சு? அவர் பார்த்துட்டார். ஐயோ ஷாக் அடிச்சா படுக்க மாட்டாங்களா? ஏலே அவர் பில்லு படம் எல்லாம் பாக்கி தரேன்டா, வெளியே போயிட போறாரா? பாத்துக்கடா. எங்க பில்ல கொடுக்கறது? அவரு அவ்வளவுதான். ஏலே நீ என்ன ஒரு குறவா? இங்க நின்னு அழுகுற. போடா அங்க போடா. பாச்சாமா மேனேஜர்னு பேரு. ஒரு நிமிஷம் கூட ஓச்சர் ஒளிவே கிடையாது. தினம் பாரு ஐயோ அப்பான்னு ஒவ்வொரு ரூம்ல சத்தம். வர இந்த ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஆஸ்பத்திரி ஆயிட்டு இருக்குது. எதுக்கும் நீ ஜாக்கிரதை. உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல பேசாம இரு. நான் சமையல் நான் அனுப்புறேன். இன்னும் எவ்வளோ ஒருத்தர் காப்பி போட்டிருக்கேன். அதனால தான் எல்லா பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கிறது. என்ன சத்தம்? கும்பிடு பண்ணி என்ன ஹோட்டலா இல்ல உங்க வீடாயா? இஷ்டத்து சாமான் கீழே போட்டுட்டு நீ வந்து இங்க உட்காந்துட்ட. நானா அதை தொட்ட பாவம் என்னையும் தூக்கி போட்டு போட்டதும் இல்லாம சாமான் சட்டையும் தூக்கி போட்டுருக்கு பாருப்பா. எக்கச்சக்கமா தொட்டு வச்சு ஏகப்பட்ட நட்சத்திரம் உண்டாக்கிட்டியா? எழுந்திரியா? பெருசா ஈஸ்டர்ல சாஞ்ச மாதிரி சாஞ்சுக்கிட்டு. இப்ப சாஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்து அதையெல்லாம் பாஞ்சுக்கிட்டு நான் அதையும் பாத்துருக்கலாம். நாளைக்கு பயிர கிண்டல் இந்த உடஞ்சி சாமான் செட்லாம் வெளியே போட்டுட்டு ஐயாவுக்கு ஒரு புது செட்டும் உடஞ்சதுக்கு பில்லும் போட்டு கொண்டா. செட்டி வேணாம் கொட்டு வேணாம். பாவி படுவாவி. 8ஆம் நம்பர் வேணாம்னு சொன்ன கேட்டியா? என்னென்னவோ சொல்லி ஏன் தவிர கட்டி முட்டி ஐயோ முட்டி அடி. 8ஆம் நம்பர் பரவாயில்லையா? ஐயோ நான் கத்திரியில வேற ரூமா இருந்தா சுத்தமா போயிருப்பேன். போகலன்னு வத்த போறியா? இருந்த போறேன். போக மாட்டேன்னு இருந்து ஒண்ணுன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு இருப்பேன். போய இன்னொரு ரூம் போச்சு. கை போச்சு. அம்பி பாயம்பி ஏன் கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் கையை நறுக்கி கொடுத்து. கத்திரிக்காய் நறுக்கும் போது கத்திரிக்காய் நறுக்கிச்சா ஆத்திரத்துல தவறு சொன்னா அதை அப்படியே ரீசர் பண்றேன். பேசாம பாத்துட்டு இருக்கேன். ரத்த ஆறா ஓடுனா என்ன பண்ண சொல்றீங்க? பாலம் கட்ட சொல்றீங்களா? உங்க சொல்லி புத்தம் இல்லையா? அந்த மைனர் சொல்லணும். அப்பவே சொன்னேன் மாமியார் ஹோட்டல்ல தங்கலாம்னு சொன்னேன். கேட்டாரா அவர்? என்ன ஏன் நான் எடுக்கிறேன்? இது ஒருத்தர் கூட்டு வந்தேன். சூப்பு கட்டா இவன் கோழியை கொடுத்து போட்டுக்கங்கிறான். சரி போட்டு தொலைலாம் அப்படின்னு கோழியை பார்த்தா கோழிக்கா. கோழியை பாத்தீரேன். நான் சைவம் போய் கத்தியை காமிச்சு கோழியை பாத்தீரான்னு இது கேட்கிறேன். சைவத்துக்கும் பாக்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? எல்லாரும் கோழி பறந்து போகுது. ஆனா அந்த சூப்பு போட்டு சாப்பிட வராம பில்லுக்கு நான் பணம் தர போறேன். பேசாம இருக்க கை வின் தெரிக்கிறதே. நறுக்க தெரியாம நறுக்கா வின் தெரியாம என்ன பண்ணா? சமைக்க தெரியாதவங்க ரூம கொடுத்து பாய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா. இவருக்கு பேண்டேஜ் போட 5 ரூபாய் பில் அனுப்பு. 5 ரூபாயா? நடுவரலாச்சே. 5 ரூபாய் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். பேசாம சுண்ணாம இருந்தா கூட சுண்ணாம போட்டு செப்டி காய போச்சு செத்து போவீரு. 5 ரூபாய்க்கா பாக்குறீங்க? மயக்கம் வரது. ஐயோ நிக்கும் போது மயக்கம் வந்தா கீழே விழுந்து மண்டையில் அடிபடும். உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் படுத்திருக்கு. அவரோட நீரும் படும். இவ்வளவு எதுக்கு பிரபா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உன்னை போட்டு பாரு, சரியா இருக்கான்னு பாப்போம். ஐயோ அந்த தோழி மேலே போட்டா எப்படி?
கூச்சமா இருக்கு. இது பாரு, இப்படி நெடுஞ்சா எப்படி சரியா இல்லை. கரெக்டா இருக்கு. கண்ணாடியில பாரு. கீதா, இதெல்லாம் எதுக்கு? இந்த ஹோட்டல் வழக்கமே இப்படித்தானா? உங்க நண்பர் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு போனார். சரியான லூசு பையன். இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஏதேது முதல் சந்திப்பிலேயே அவங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டானா? நான் அவனும் காலேஜ்ல படிக்கிறப்போ உயிருக்கு உயிரா பழகினோம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால பொறுக்கவே முடியாது. ஏதோ இந்த 5 வருஷமா தான் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. என்ன மிஸ்டர் தேவராஜ், கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க சொல்றேன். ஏன் ஹோட்டல்ல வந்து என்ன உட்கார சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, விஷயத்தை சொல்லுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஏன் அடிக்கடி வந்து போற ஒரு ஆள், அவ்வளவுதான் தெரியும். ஹாய் மிஸ்டர், நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவேன். வாங்குவீங்க தெரியும். யார் விற்க போறா? விக்கலன்னா எதிர்த்தா போலயே புதுசா ஒண்ணு கட்டுவேன். ஐயா, நீங்க கொத்துனாரா? நான் சொந்தமா கட்ட போறேன். சார் கான்ட்ராக்டா எங்கிட்ட கொடுங்க, நானே அற்புதமா கட்டி தரேன். எழுந்திரியா? ஐ சே கெட் அப். 6 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ என்னையா சொன்னேன்? கண்ட பெண்ணுங்களோட வந்தா ரூம் கிடையாதுன்னு ரூல் பேசினேன். இப்ப என்ன சொல்றேன்? இப்போ அதேதான் சொல்றேன். ஒண்ணு ஃபேமிலியோட வரணும், இல்ல தனியா வரணும். அப்பதான் இங்க இடம். அப்போ இங்க இருக்கிறது பூராவுமே ஃபேமிலியா? 100க்கு 100 வடிகட்டின ஃபேமிலிய. திராவகத்துல போட்டு பாத்தீங்களா இல்ல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்களா? ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும் தெரியுமா? ஏன் மிஸ்டர், உங்க ஃபேமிலியை ஃபில்டர் பண்ணா நீங்களாவது மிஞ்சுவீங்களா? இந்த லட்சணத்துல எங்க ஹோட்டலை பத்தி கேக்குறீங்களா? அத நீ கேக்குறியா? உங்க லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதையா. எவனாவது எவளையாவது கூட்டிட்டு வந்து ஃபேமிலின்னு சொல்லுவான். சரியா போச்சா? மிஸ்டர், மஞ்சளுக்கும் பவுடருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ, 16ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறாளே, அவ மஞ்சளா பவுடரா? மஞ்சளே சாதாரண மஞ்சள் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள். நான் கழுக போகுதியா? அவங்க 2 பேரும் கோவலன் கண்ணகி மாதிரி. ஓஹோ, உங்ககிட்ட தான் சிலம்ப கொடுத்து விற்க சொன்னாங்களோ? திருச்சி திருவானைக்காவலுக்கு போய் அவ வண்டவாளத்தை கேளு. கண்ணகியா மாதவியான்னு அப்ப தெரியும். யார பத்தி பேசுற தெரியுமா? அந்த புண்ணிய சிநேகிதருடைய மனைவிடா, எஸ்டேட் ஓனருடைய மருமகள். மருமகளா விலைமகளான்னு என்ன கேட்றா? நான் சொல்றேன். எனக்கு தெரியாம இருந்தா தாண்டா உன்னை கேட்கணும். நல்ல காலம் இந்த சங்கதி மாத்திரம் அவங்க காலம் விழுந்திருந்தது, உன்னை சும்மா விட்டுக்க மாட்டாங்கடா. அவங்க காப்பி தோட்டத்துக்கே உன்னை எருவா போட்டிருப்பாங்கடா. ஜாக்கிரதை. சத்யராஜ், அவ பக்கா விபச்சாரிங்கிறத நிரூபிச்சு காட்டினா? தேவராஜ், என்ன மறுபடியும் அதே சொல்லி ஆத்திரத்தை தூண்டாத. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது அவதூறா இப்படி பேசுற, கொலை விழுந்தா கொலை விழும். பொல்லாத ஃப்ரெண்டு, அவனையே போய் கேளுடா. அப்பதான் உனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா முக்கியமான விஷயம்? இங்க பேசுறதுக்கு இல்ல, இப்படி வாய. ஏண்டா பிரபா, உனக்கு கல்யாணம் எப்படா ஆச்சு? இதுதான் முக்கியமான விஷயமா? நான் எதுக்காக கேட்கறேன்னு தெரியாம பேச வேண்டாம். உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு அதை சொல்ற முதல்ல. இந்த கேள்வி இப்ப எதுக்காக? காரணமா தாண்டா கேட்கறேன், தயவு செஞ்சு சொல்லி தொலைடா. நீ எதுக்காக கேட்கறன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. கீதா கழுத்துல தாலி இல்லையே, இந்த உறவு எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே. பிரபா, உனக்கு கல்யாணமே ஆகலையா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்படி என்னடா சொல்லிட்டான்? என்ன சொன்னானா? சொல்றதுக்கே வாய் பூசுதுடா. கீதாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டான், காது கொடுத்தே கேட்க முடியல. யாரா எங்கடா இருக்கா? யாரா நீ? மேனேஜருக்கு என்னடா சொன்ன? ஏன்டா முடிக்கிற? என்ன சொன்ன சொல்லண்டா. என்னத்தடா சொல்ற? நான் யாருங்கிறத சொல்லணுமா இல்ல அவ யாருங்கிறத சொல்லணுமா? இப்ப இவன் எதை கேட்கறான்னு எனக்கு புரியலையே. ஒரு பெண்ணை பத்தி அவதூறா பேச உனக்கு என்ன தைரியம்? உண்மையை சொல்றவனுக்கு தைரியம் தேவையில்லடா, அதை மறைக்கிறவனுக்கு தான் அது தேவை. என்ன சொன்ன? யாராவது பார்த்து அசிங்கமா அனுப்பி போறாங்கடா. 2 பேரும் ஊமையாடா, சுமூகமா பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை இப்படி அடிச்சு அத்துக்கிறது. வெக்கப்பட வேண்டியவன் நான் இல்லடா,
விபச்சாரிய கூட்டிட்டு வந்து மனைவின்னு சொல்லிட்டு தெரியறியே நீ தாண்டா வைக்கப்படணும். என்னடா சொன்ன? கொஞ்சம் கூட நல்லா இப்ப போய் விடா என்ன நீ ரெண்டுல ஒண்ணு விடுறாங்க. அதுக்கு நானும் தயார். ஏதோ அறிமுகம் இல்லாத நமக்குள்ள எதுக்கு தகராறுன்னு பார்த்தா ஒரேடியா குதிக்கிறியே. ஏய், உன்னை விட பணக்காரனோட அவ பழக நேர்ந்தா அன்னிக்கே உன்னை விட்டுட்டு ஓடுறாளா இல்லையா பார். அவ போகட்டும் இருக்கட்டும், அதை சொல்ல நீ யாரா? அடச்சே, நானா வந்து உன்கிட்ட சொல்லலடா, நீயா வந்து கேட்டதால சொன்னேன். அந்த ஆள் என்னவா சொல்லிட்டு போட்டு நான் சொல்றது கேள், மரியாதையா வா. பிரபா, இன்னைக்கு அவன் சொன்னதே நாளைக்கு உங்க அப்பாவும் சொல்லலாம். அப்ப நீ எந்த ஆதாரத்தை வச்சிரா கீதா உத்தமிங்கிறத நிரூபிப்பேன்? அதுக்காக ஊர் உலகத்தை ஒன்னா கூட்டி அத்தனை பேர் மத்தியில கீதாவை தீ குடிக்க வைக்கணும்னு சொல்றதா நினைக்காதரா. உமரைக்கு சொல்லு, கீதா தூய்மையானவன் எந்த வகையில நான் உறுதியா சொல்றேன்? வெறும் நம்பிக்கை தானே. ஈ இருக்குதே, பள்ளிக்கு பயந்து பல இடத்துல போய் உட்காரும், கடைசியில அதுக்கும் தெரியாம பள்ளி வாயிலேயே உட்கார்ந்துரும். அதே மாதிரி தாண்டா இந்த மனசும். எப்ப அவநம்பிக்கையில போய் உட்காரும்னு சொல்லவே முடியாது. மீன் பிடிக்கிற குப்பத்திலேயே இருந்துகிட்டு நான் கடலை பார்த்தது இல்லைன்னு சொன்னா யாரா நம்புவான்? சத்தியம், நிஜமா சந்தேகப்படுறேன்னு கேட்கலாம். ஆனா அவன் சொல்றது மாத்திரம் உண்மையா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை என்னதான் தெரியுமா? டேய், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றதுனால கீதாவை வெறுக்கிறத நினைச்சிடாது. ஆண்டவன் கூட தாண்டா பக்தர்களை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அடைக்கலமே தர்றாரு. பக்தர்கள் மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். இருந்து ஏன்டா சோதிக்கிறாரு? பாடா போற இந்த உலகத்துக்காக, பக்தருடைய பெருமையை மற்றவங்க உணர்றதுக்காக. உன்னை விட பழக்கானோட கீதா பழக நேர்ந்தா அவன் மனம் மாறி அவனோடவே போயிடுவான். அவன் சொன்னானே, அது உண்மையா பொய்யா நானே சோதிச்சு பார்க்கிறேன். சத்தியம். யாருங்க? என்ன வேணும்? பிரபாகரன்ல நீங்க யாரு? வடா ஷேட்டோட குமாஸ்தா. அவர் இல்லைங்க, ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஆபீஸுக்கு போயிருக்காரா? அங்க கேட்டா இங்க போயிருக்கா சொல்றாங்க, இங்க கேட்டா ஆபீஸ் போயிருக்கா சொல்றீங்க. எங்க போனா கடைசியில் இங்க தானே வரணும். வர வரைக்கும் இங்க இருந்தே பாத்துட்டு போறேன். அப்புறம் முடியும் சேர்ந்து 5 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. 6 வருஷம் ஆச்சு. அறியவனா இந்த தேதி வரைக்கும் அசலும் வரல, வட்டியும் வரல. நீ எப்படிமா அசலா வட்டியா? பிரபாகருக்கு என்ன வேணும்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒண்ணு. திருச்சியில இருந்தில்ல? அட பாவமே, போயும் போயும் இந்த கடங்காரனே நம்பி வந்தேன். இவன் பெரிய பிராடாச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பாரியா என்னமா இருக்கிற. உன் அழகுக்கு ராணி மாதிரி கோட்டையில் இருக்க வேண்டியவ இப்ப கூட ஒண்ணு மோசம் போயிடல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, என் சேட்டு கணக்கில் உன்னை வர வைக்கிறேன். லட்ச லட்சமா காலில் கொட்ட சொல்றேன். ஏமா அப்படி பாக்குற? இந்த விஷயம் பிரபாகருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறியா? நீ என்ன அவன் பொண்டாட்டியா? காலம் பூரா கூடவே இருக்க போறியா? லட்சுமி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போக வேண்டியதானே? அப்படி பார்த்தா சந்தேகமா இருக்க? குடி, கையை நீட்டி வாங்க. 5000 ரூபாய் அட்வான்ஸ். இந்தா வாங்கிக்க. வாங்கிக்கங்கிற என்னடா என்னாச்சு? இப்பவாவது என் சீதா எப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டியா? டேய், அவளை பத்தி தவறா சொன்னா தெய்வமே பொறுக்காதா. அவளை போல உத்தமிய, உண்மையானவளை, களங்கமில்லாதவளை காணவே முடியாது, காணவே முடியாது.
எவனோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அப்பழுக்கெல்லாம் என் கீதா மேல சந்தேகப்பட்டு ச்சே, நான் உன்னை அப்பவே தடுத்து நிறுத்திருப்பேன். அப்படி செய்யாத காரணம் அவ பேர்ல எனக்குள்ள முழு நம்பிக்கைதான். இத பாரா சத்தியம், கீதா பணத்துக்காக பண்பு எழுந்துருவான்னு அவன் சொன்னான். மீனவ குப்பத்திலேயே பிறந்து கடலையே பார்த்ததில்லைன்னு சொன்னான். யாராவது நம்புவாங்களான்னு நீ சொன்ன. இப்ப என்னடா சொல்ற ஏன்டா பேசாம இருக்க? சொல்றா, என் கீதா உத்தமிதானே? உத்தமியா இல்லையா? சொல்றத கேள்றா பிரபா. பிரபா, என்னடா பிரபாகர், பணத்தோடவே போயிட்டா போல இருக்குது. அன்பார்ந்த பிரபா, மெதுவாக நகரும் காலம் உண்மைக்கு உயிரளிக்கும் என்று நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை வெம்பி விட்டது. மழைக்கு பயந்து மரத்தடியில் நின்றேன். பெரும் புயல் வீசி அந்த மரத்தை வேரோடு வீழ்த்தி விட்டது. விதி இனிப்பில் விஷத்தை கலந்து எனக்கு ஊட்டி விட்டது. உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. அதுக்குள்ள ஏன்டா கிழிச்ச? மிச்சத்தையும் படிச்சிருவோம். பிரபா, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் பிழைத்திருக்கவில்லையா? அதுபோலவே நானும் பிழைத்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை பிரிந்து போகிறேன். என் உடன்பிறவா தமையன் சத்தியமன்னன் மாறுவேடத்தில் வந்து மாறுவேடத்தில் வந்து எனக்கு அளித்த சோதனையை என் அறிவு கழித்த விருந்தாகவே கருதுகிறேன். கீதா, பிரபா, தப்பு பண்ணிட்டோம்டா. கீதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா. சத்தியமன்னன் என்னிடம் கொடுத்த பணமும் நீங்கள் எனக்கு அளித்த புடவை நகைகள் முதலானவற்றையும் பெட்டியில் புட்டி சாவியை படுக்கைகளில் வைத்திருக்கிறேன். இப்படிக்கு கீதா. உனக்கு நான் என்ன சமாதானம் சொல்றதே தெரியலடா. என்ன மன்னிச்சிடுறேன். கத்தி கூர்மையா இருக்குதான்னு தெரிஞ்சுக்க கழுத்தறுத்தாடா பாப்பா ஒருத்த. அந்த காரியத்தை நான் செய்துட்டேன்டா. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் சரி, அவ காலில் விழுந்தாவது நேரா கொண்டு உங்ககிட்ட சேர்க்கிறேன்டா. இப்பதான் நடந்திருக்கு. டேய், இந்த உலகம் இருக்க ஆரம்பத்துல எதை பத்தி ரொம்ப பெருசா தாண்டா பேசும். நாள் ஆக ஆக விஷயம் பழசா போய் அதுக்கு மதிப்பே போயிடும். பிரபா, இதே ஐடியால தான்டா அவங்க அப்பா உன்னை கொஞ்ச காலத்து அஜ்ஞாத வாசம் செய்ய சொல்லியிருக்காரு. அதுக்காக அவ்வளவு மோசமா பேசியிருக்க வேண்டியதா? உனக்கு மனைவி கிடைச்சாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு என்னடா அர்த்தம்? டேய், ஆறாவன் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய கீதாவை பத்தி நானே என்னடா நினைச்சேன். இதெல்லாம் சகஜம்டா. போடா, இப்போ எருது இருக்க அது இழைக்கும் பருக்கும். ஆனா கொம்பு மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான்டா கஷ்டம் வரும் சுகம் வரும். ஆனா உறுதி மாத்திரம் குறையப்படாது. இந்தடா உண்மைய சொல்லி புரிய வைக்க முடியாது, செஞ்சு காமிக்கணும். அதே முடிவோட தான் அப்பா கொடுத்த செக் புக்கையும் மேனேஜர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். வெரி குட். அடுத்தது என்னவோ? டேய் உம்னா மூஞ்சி, முடிவுதான் என்னடா? எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்யுது கீதாவை நல்லபடியா வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காண்டா எங்கேயோ போகணும். 2 பேரும் என்னோட வாங்கடா. எனக்கு மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்கடா. அதை சொல்றதுக்கு தான் உன்ன போன்ல கூப்பிட்டேன். நீ என்னடா இங்க வந்து இதை சொல்ற? ஏய் பிரபா, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு மாத்திரம் யாரா இருக்காங்க? சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரும் இழந்துட்டேன்.
அன்னிலிருந்து எனக்கு எல்லாமே கசந்து போச்சுடா. கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் விருப்படைஞ்சு இப்போ சன்னியாசி ஆட்டமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன்டா. பிரபா, நீங்க 2 பேரும் மாத்திரம் இந்த சமயத்துல வந்தீங்கன்னா இழந்த எல்லாத்தையும் நான் திருப்பி திருப்தி அடைய வேண்டாம். சத்யா, நானும் கீதாவும் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல. முடிஞ்சதுன்னா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு, அது போதும். அப்படியா? ஆல்ரைட். எங்க தாண்டா போறேன்? நம்மோட படிச்சானே நாகலிங்கம், அவன் இப்ப மதுரையில மில் முதலாளியா இருக்கான். அங்கேயே வேலையில சேர்ந்து என் காலத்தை கழிச்சுலாம் முடிவு செஞ்சிருக்கேன். சரி, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, உனக்கு அங்கெல்லாம் இருக்க பிடிக்கலன்னா நேரா மெட்ராஸுக்கு வந்து என்னோடவே இருந்து. ஏன்னா உனக்கெல்லாம் மத்தவங்ககிட்ட அடிமையா இருந்து பழக்கலடாடே, அதனால தாண்டா சொல்றேன். சத்யா, உன் அன்பை என்னால மறக்கவே முடியாதா. இத பாரு, நான் மதுரை போன உடனே எல்லா விவரத்துக்கும் கரெக்ட் போடுறேன். ஹலோ மிஸ்டர் பிரபாகர், how do you do? வாங்க, அந்த பக்கம் ரைட் சைடுல உட்காருங்க, ரைட் சைடுல உட்காருங்க. நீங்க லெஃப்ட் சைடுல உட்காருங்கம்மா, லெஃப்ட் சைடுல உட்காருங்க. பிரபாகர், இதுதான் மை வைஃப். வணக்கங்க. ஐ எம் சாரி மிஸ்டர் பிரபாகர், உன்னுடைய மேரேஜ் அப்ப நான் ஃபாரின்ல இருந்தேன், அதனாலதான் உன் மேரேஜ் வர முடியல, மன்னிச்சுக்கப்பா. நீங்க 2 பேரும் மதுரைக்கு வர்றதாக கொடைக்கால இருந்து சத்தியம் ட்ரங்கால் பண்ணியிருந்தான். அப்படியே உன் வேலை விஷயமா கூட சொல்லியிருந்தாப்பா. அப்படியா? உங்க 2 பேரையும் வரவேற்கிறதுக்கு நானே ட்ரெயினுக்கு வரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அன்னைக்கு என் சிஸ்டருடைய பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லா காரியத்தையும் நான் தான் கவனிக்கணும், அதனாலதான் அப்பா வர முடியல. தட்ஸ் ஆல் ரைட். சத்யா, இதே இடத்துல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க உள்ள போய் பேசலாம். நீ பொட்டி படிக்கணும், உள்ள இருக்கு. பாய், அந்த பெட்டி படிக்க எடுத்து உள்ள வை, அங்க போறேன். நேர்ல நானே பார்த்தேன் பிரபாகர், நானே பார்த்தேன். இத உன் தாய் மேல ஆணையா நான் சொல்றேன். பிரபா, 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 நான் பார்க்கறது உண்மையா? பிரபா, நீ இறந்துட்டு நான் பத்திரிக்கை பார்த்ததும் ஐயோ, அது இப்ப நினைச்சா கூட என் தலையெல்லாம் சுத்துது. கீதா கிட்ட சொன்னா உயிரை விட்டுடுவேன்னு பயந்து நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இங்க பாத்தியா பிரபா, உன்னுடைய பிறந்த நாளைக்கு கீதா ரொம்ப ஆசையா ஜாங்கிரி எல்லாம் பண்ணி உனக்கு பார்சல் பண்ண சொன்னா. நான் அனுப்பிட்டேன்னு ஒரு போய் சொல்லி இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஆனா இதை பார்க்கும் போதெல்லாம் என்னமா துடிச்சிருக்கேன் தெரியுமா? இதுக்கிடையே திடீர்னு ஒரு நாளைக்கு தந்தி வந்தது. உன்னுடைய வீர மரணத்துக்கு பரமவீர் சக்கரம் கொடுக்க போறதாகவும் அதை கீதா நேர்ல வந்து வாங்கிக்கணும்னு அதுல குறிப்பிட்டிருந்தது. நான் அதை மாத்தி கூடிய சீக்கிரம் நீ வரப்போறதா தந்தி அடிச்சிருக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன்டா. அதே தந்தியை உங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டு அன்னைக்கு பூரா ஆண்டவரை திட்டிக்கிட்டே பைத்தியம் பூச்சி மாதிரி அலைஞ்சேன்டா. ஆனா ஆண்டவன் ஒருத்தன் தான் எவ்வளவு திட்டாலும் திட்டவனுக்கு நல்லதே செய்யறாரு. அடடே, என்ன பாத்தியா, உங்க அப்பா வந்திருக்காரு, நீ வந்திருக்கிற சந்தோஷத்துல அவரை உட்காருங்க யாரும் கூட சொல்லாம நான் பாட்டி பேசிட்டே இருக்கிறேன். வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. ஏன்டா ஒரு மாதிரி நிக்கிற? உட்கார. ஓஹோ, நீ கீதா பார்க்கணும்ல? சத்யம், நாங்க வரும்போது வீட்டுக்கு போயிருந்தோம், வீடு பூட்டி இருக்கு. ஆமாங்க, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ இதே தெருவுல ஒரு சின்ன வீட்டு குடி வந்திருக்கிறோம். பிரபாகர் இறந்துட்டு தான் கேள்விப்பட்டதும் என்னுடைய சம்பளத்துல கீதாவை நானும் வாழ்க்கை நடத்த முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் வீட்டை மாத்த வேண்டியதா போச்சு. இனிமே என் தங்கச்சிக்கு என்னங்க குறை, பங்களாவிலேயே வாசம் பண்ணலாம். சத்யம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னங்க ஐயா? பிரபாகர் இறந்துட்ட செய்தியை பேப்பர்ல படிச்சேன்னு சொன்னியே, அதை ஏன்பா கீதா கிட்ட சொல்லல? அதுதான் அப்பவே சொன்னேனுங்களே. நான் மாத்திரம் சொல்லி இருந்தேன், நீங்களும் பிரபாகரன் இப்ப வந்ததுக்கு கீதாவோட பணத்தை கூட பார்த்துக்க முடியாது. அப்போ நீ சொல்றத பார்த்தா பிரபாகர் இறந்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே கீதாவும் இறந்துடுவான்னு சொல்றியா? கண்டிப்பாங்க. என் மகன் மேல எனக்கு இருக்கிற அன்பை விட கீதாவுக்கு அன்பு அதிகம்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலைங்க. பின்ன எப்படிப்பா சொன்னேன்? என் மகன் இறந்துட்டான்ற செய்தியை கேட்டு நானே உயிரோட இருந்திருக்கேன். என்ன விடவா? பெத்த அப்பனை விடவா? ஐயா, போப்பா, இப்பவே போய் என் மகன் இறந்துட்டான்னு கீதா கிட்ட நீயே சொல்லு. ஐயோ, அது மாத்திரம் வேணாங்க. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாதுங்க. இப்ப இருக்கிற வேதனையை விட அது ஒண்ணும் பெருசு இல்லப்பா. ஐயா, நீங்க எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். பிரபாகர் இறந்துட்டதாக பத்திரிகையில வந்த செய்தி கீதாவுக்கு தெரியும்னு நான் சொல்றேன். ஆமா,
தெரிஞ்சேதான் மஞ்சள் குங்குமத்தோட மகிழ்ச்சியோட கீதா இருக்கான்னு நான் சொல்றேன். ஐயா பிரபாகர், இவர் என்னடா சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தியம், இப்ப இங்க உள்ள எல்லாருக்குமே புரியாதனாலதான் எது உருவாக கூடாதோ அது உருவாயிடுச்சு. இனி இதுல தப்பி வைக்க உண்மையால தான் முடியும். போ, போய் எங்க அப்பா சொன்னபடியே நான் இறந்துட்டுதான் கீதாட்டு சொல்லு. என்னடா இது? எதுக்காக இந்த சோதனை? சத்தியம், இறந்துட்டதாக நினைச்ச பிரபாகர் திரும்பி வந்துட்டாரு என்ற அதிர்ச்சியில எதையோ சொல்லி உண்மையை வழுப்பாது. உனக்கும் கீதாவுக்கும் உள்ள கள்ள உறவை மூடி மறைக்காது. நீங்க பேசுற பேச்சா இது? எனக்கும் கீதாவுக்குமா கள்ள உறவு? என்னங்க ஐயா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள அந்த உறவு? சத்தியம், ஆத்திரப்படாது, பொறுத்து. எதுக்காக பொறுத்துக்கணும்? என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. என் உயிருக்கு வேற நண்பருடைய அப்பா சொல்ல ஆரம்பிச்சுக்காக பொறுத்துக்கிறேன். ஆனா கீதாவை பத்தி ஏதாவது தவறா சொன்னீங்க? ஏன் சொல்லக்கூடாது? இந்த ஊரு உலகம் என் மனைவியை பத்தி தவறா சொல்லலாம், எங்க அப்பா சொல்லக்கூடாதோ? ஒரு சமயம் கொடைக்கானல் ஹோட்டல்ல எவனோ ஏதோ சொன்னாங்கிறது கேட்டு நீ என்னடா சொன்ன? மீனவ குப்பத்துல பிறந்த பெண்ணுக்கு கடலே தெரியாதுன்னு சொன்னா யாரா நம்புவாங்கன்னு கேட்டீங்க. நீ மட்டும் கீதாவை தவறா பேசலாம், எங்க அப்பா பேசக்கூடாதோ? பிரபாகர், அது மட்டுமா? என்ன கேட்காம என் அனுமதி இல்லாம நீ கீதா பேர்ல சந்தேகப்பட்டு அவளை சோதிக்க போன. நீ யாரா என் மனைவியை சோதனை செய்யறதுக்குன்னு நான் கேட்டிருக்கலாம், தடுத்திருக்கலாம். நான் ஏன் அப்படி செய்யல தெரியுமா? அவ பேர்ல எனக்குள்ள நம்பிக்கைடா, நம்பிக்கை. இதை நான் அப்பவே சொன்னேன். இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு குறையலடா. அதனாலதான் கீதாவை யார் எந்த சோதனைக்கு உட்படுத்தினாலும் நான் தடுக்காம அமைதியா இருக்கேன். நீ புறப்படு, அப்பா சொன்னதை போல சொல்லு. கீதா கிட்ட நான் இறந்துட்டதாவே சொல்லு. பிரபாகர், கீதாவுக்கு மறுபடியும் சோதனையா? நெருப்புடா, அந்த நெருப்பை இதையும் சோதிச்சா சாம்பலை கூட பார்க்க முடியாதா? சத்தியம், இதனால என்ன ஆனாலும் சரி, இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும். உன் பேர்லயும் கீதா பேர்ல ஏற்பட்ட பழி நீங்கி எனக்கு வாய்த்த நண்பனும் மனைவி எப்படிப்பட்டவங்க இவர் தெரிஞ்சுக்கணும். எனக்கு மனைவி கிடைத்தாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கலன்னு சொன்ன இவர் வாயாலேயே கீதா உத்தமின்னு ஒத்துக்கணும். போடா, போய் சொல்லு, நான் இறந்துட்டேன்னே சொல்லு. வேண்டாம் பிரபாகர், வேண்டாம். ஒரு நாள் கீதா என்ன தெரியுமா சொன்னா? அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னா. அப்படி சொன்ன கீதா கிட்ட இப்படி போய் சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? பரவாயில்ல சத்தியம், பரவாயில்ல. அவ இறந்த பிறகாவது இந்த உலகம் அவளை உத்தமின்னு ஒப்புக்கொடுதான் நான் பார்க்கணும். போடா, சீக்கிரம் போடா. வேண்டாம், போக வேண்டாம். கீதாவை பத்தி தவறா சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கீதா ஒரு உத்தமின்னு பல பேர் மத்தியில சொல்ல சொன்னாலும் சொல்லிடுறேன். அப்பா, ஏன் பின்வாங்குறீங்க? தாய் மேல் ஆணைன்னு சொன்ன நீங்க எதுக்காக இப்ப மறுக்கிறீங்க? மறுக்காம வேற என்னப்பா செய்ய சொல்றேன்? நீ அவனும் இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? உன் சிநேகிதனோ தான் உத்தமன்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலா கீதா உத்தமின்னு சொல்றான். அவ காதல நீ இறந்த செய்தி கேட்டா உடனே அவ உயிரே போயிடும்னு வேற சொல்றா. நீ அதை ஆமோதிக்கிற. அவ இறந்த செய்தி கேட்டதுக்கு பிறகாவது இந்த உலக அவளை உத்தமின்னு ஒத்துக்காதான்னு வேதனையோட சொல்ற. அப்போ நான் சொன்னதை நீ நம்பலேன்னு தானடா அர்த்தம். இப்போ சொல்றேன் கேளு. நீ இறந்துட்டு செய்தியை கீதா காதல நானே சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவரோ ஒரு பெரியவரும் டாக்ஸில வந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ள போறாங்கம்மான்னு இப்பதான் வேலைக்காரி வந்து சொன்னா. பொன்னம்மாவுக்கு நீங்க யாருன்னு தெரியாததானே வேற யாரும் நினைச்சேன். அது இருக்கட்டும், வேலைக்காரி எதுக்காக ஹோட்டலுக்கு போகணும்? ஹோட்டலுக்கு போறீங்க, நாளைக்கு வேண்டிய கறிகா வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருந்தா. அவர் ஏன் உங்க கூட வரல? நிக்கிறீங்களா மாமா? உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு அவசரமா வேலை இருக்குது, நான் புறப்படுறேன். என்னங்க, நீங்க ஏன் அப்பா கூட வரல? அவரையும் உடனே போறேங்கிறாரு. ஏன் எல்லாரும் வருத்தமா இருக்கீங்க? அண்ணா, என்னாச்சு? ஆக கூட அதெல்லாம் ஆகி போச்சுமா. இவரை தொடர்ந்து தான் நாங்க 2 பேரும் வந்தோம். எட்டி இருந்தே வேதனையோடு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். இவரு இங்க சொல்ல வந்ததே வேறம்மா. ஆனா தெய்வாதீனமா அதை நடக்கல. வருத்தத்தோட புறப்பட்டாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ இனிப்பு செய்து எப்போவாவது எனக்கு பாசம் செய்திருக்கியா? இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? அண்ணா கிட்ட கொடுத்துதான் பாசம் செய்ய சொல்லியிருந்தேன். அது வந்து சேர்ந்துதான் நீங்க தந்தி கூட கொடுத்திருந்தீங்களே. இதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அத நான் சொல்றேம்மா, நான் சொல்றேன். சத்யா, யாருமே இப்ப எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஐயோ, என்னண்ணா இது?
என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடந்தது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் பிரபாகர் இறந்துட்டதா பேப்பர்ல செய்தி வந்தது. அந்த செய்தி உங்ககிட்ட சொன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டியேன்னு பயந்துதாம்மா நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ இவர் வந்திருக்காரு, நீ மஞ்சள் குங்குமத்தோட இருக்கிறத பார்த்திருக்காரு. பிரபாகர் இறந்த செய்தி தெரிஞ்சாதான் நீ பூவும் பொட்டுமா பூரி போட்டிருக்கிறதா தவறா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எனக்கும் தகாத உறவு இருக்கிறதா வாய் கூசாம சொல்லிட்டாமா இந்த மனுஷன். என் மகன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டு நானே உயிரோடு இருந்திருக்கிறேன். என்ன விடவா, பெத்த அப்பனை விடவா, இப்பே போறேன் கீதா கிட்ட என் மகன் செத்துட்டாங்கிற செய்தியை சொல்றேன். அப்புறம் என்ன நடக்குது பாப்போம்னு என் நெஞ்ச நெருப்பாக்கிட்டு வந்துட்டாருமா அவரு. இவனும் அவர் வாயால உன்னை உத்தமேன்னு ஒப்புக்கொள்ளணுங்கிற காரணத்துக்காக என் மனைவி இந்த சோதனையால இறந்தாலும் பரவாயில்லை, இறந்த பிறகாவது இந்த உலகம் என் கீதாவை உத்தமேன்னு ஒப்புக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தடுக்காம இருந்துட்டாம்மா. அண்ணா, இழிவானவான் இந்த உலகமே நினைக்கிற ஒருத்திய உங்க தங்கையா நீங்க நினைச்சதா சொன்னா யாராவது நம்புவாங்களா? உத்தமமான உங்களை தவறா நினைக்க நான் காரணமா இருந்ததுக்கா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. மத்தவங்க உங்களை அவதூறா பேசியோ அதை கேட்டோ உங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கேட்டு கேட்டு என் உள்ளமே மறத்து போச்சுன்னா மறத்து போச்சு. 15 வருஷம் தரங்கட்ட வீட்டுல வளர்ந்து நல்லவன்னே பேர் எடுத்தேன். ஆனா 1 வருஷம் நல்லவங்க வீட்டுல வாழ்ந்து கெட்டவன்னே பேர் எடுத்தேன். ஐயா,